அனைவருக்கும் வணக்கம். திருமதி சி. ஹேமலதா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, ஓசூர். நாம் பார்க்க போகும் தலைப்பு இசைத்தமிழ் வரலாறு. நம் தமிழ்மொழி கன்னித்தமிழ், செந்தமிழ், பைந்தமிழ், தேன்தமிழ் என்று பல அடைமொழிகளால் அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம் தமிழ்மொழி முத்தமிழ் என்றும் அழைக்கப்படுகிறது. இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் பாகுபாடு பண்டை காலத்திலிருந்து வழக்கத்தில் இருந்தது என்பதை சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்ற ஔவையின் வாக்கு மெய்ப்பிக்கின்றது. முத்தும் முத்தமிழும் தந்து என்ற கம்பரின் பாண்டிய நாட்டு வர்ணனையும் முத்தமிழ் ஓசையை என்ற திருமுதலின் வாக்கும் கூட இதனை மெய்ப்பிக்கின்றது. அத்துடன் இசைத்தமிழ் விளக்கம் என்ற நூலில் நிறம் என்பது தமிழ்நாட்டில்தான் முதலாக கண்டுபிடிக்க பெற்றதாகும் என்று கூறுகின்றனர். ஒலிக்கலையின் கருவான நிறங்களை வேறு எந்நாட்டிலும் கண்டதில்லை. தமிழ்நாட்டில் உருவாகிய இந்த நிறங்கள் தாம் பற்பல நாடுகளிலும் வெவ்வேறு பெயர்களால் வழங்கி வர பெறுகின்றன. நாமும் உண்மையினை மறந்து வேற்றுமொழி பெயரையே கையாண்டு வருகிறோம் என்று கோமதி ஐயர் கூறுவதிலிருந்து நாம் இசைத்தமிழின் தொன்மையை அறிந்து கொள்ள முடிகின்றது. நந்தமிழ் இசை கருவிகளாகிய குழலும் யாழும் சிந்துவெளி முத்திரைகளில் காண கிடைக்கின்றன. இதன் அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் ஒரு காலத்தில் தமிழ் இசை மட்டுமே பரவியிருந்தது. தமிழ் இசை இலக்கணமே வடக்கத்திய இசைக்கு அடிப்படையாக அமைந்திருந்தது என்று தெரிகின்றது. முதல் தமிழ்ச்சங்க காலத்தில் முதுநாரை, முதுகுருகு, களரியாவிரை போன்ற இசைத்தமிழ் நூல்களும், இடைச்சங்க காலத்தில் இசை நுணுக்கம், மாப்புராணம், பூதபுராணம் போன்ற இசைத்தமிழ் இலக்கண நூல்களும், களி, குருகு, வெண்டாழி முதலிய இசைத்தமிழ் இலக்கிய நூல்களும், கடைச்சங்க காலத்தில் 70 பரிபாடல், வரி, சிற்றிசை, பேரிசை முதலிய இசைத்தமிழ் நூல்களும் இருந்தனவாக இறையனார் களவியல் உரை சுட்டுகின்றது. எனவே இசை அறிவு நம் தமிழர்களுக்கு தொன்று தொட்டே இருந்திருக்கிறது என்ற உண்மை இதன் மூலம் புலனாகின்றது. தொல்காப்பியர் இசை இலக்கண நூலை நரம்பின் மறை என குறிப்பிடுகின்றார். பண்ணத்தி, பரிபாடல், தேவபாணி என்று தொல்காப்பியர் குறிப்பிடும் யாப்பு வகைகள் இசைத்தமிழ் இலக்கிய யாப்பிற்கு உரியவை. மேலும் இவர் கூறும் 20 வண்ணங்களும் இசைத்துறைக்கு உரியவை. தொல்காப்பிய அகத்திணை இயலில் கருப்பொருள்கள் என்று குறிப்பிடும் 8 யாழின் பகுதி, பறை என்பன இசை பற்றியவை. பறை, தாளம், யாழின் பகுதி பண் வகைகள். ஆதலால் தொல்காப்பிய கால தமிழர்கள் நிறமாகிய பண்ணினையும் தாளத்தையும் நன்கு அறிந்து இருந்தனர் என்று உணர்ந்து கொள்கிறோம். குறிஞ்சி நிலக்குறவர் குறிஞ்சியாழ் மீட்டிக்கு குறிஞ்சிப்பண் பாடினர். வெறியாட்டுப்பறை, தொண்டகப்பறை அறைந்தனர். முல்லை நில ஆயர் முல்லையாழ் மீட்டி முல்லைப்பண் பாடினர். ஏறு கோட்பறை முழக்கினர். மருதநில உழவர் மருதையாழ் மீட்டி மருதப்பண் பாடினர். நெல்லெறி மணமுழவு முழக்கினர். நெய்தல் நில பரதவர் நெய்தல் யாழ் மீட்டி செவ்வழிப்பண் பாடினர். மீன் கோட்பறை நாவாய்ப்பறை முழக்கினர். பாலை நில மக்கள் பாலையாழ் மீட்டி பாலைப்பண் பாடினர், துடி கொட்டினர். இவ்வாறு தொல்காப்பியர் குறிப்பிடுவதிலிருந்து பறையும் யாழும் பண்ணும் இருந்தமை நமக்கு தெரிய வருகிறது. சங்க காலத்தில் புறநானூறு, பதிற்றுப்பத்து, பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்கள் முதலியவை பாணர்கள் வாழ்க்கை, சீரியாழ், பேரியாழ் என்ற 2 வகை யாழ் வகைகள், பாணர், பாடினி, விரலி, கூத்தர், பொருணர் போன்ற இசை நாடக கலைஞர்கள் பற்றி விரிவாக கூறுகின்றன. திருவள்ளுவர் குழல் இனிது யாழ் இனிது என்று துளை நரம்பு கருவிகளை கூறியுள்ளார். முத்தமிழ் காப்பியம் என்று பாராட்ட பெறும் சிலப்பதிகாரம் தமிழ் இசை இலக்கணத்தை விரிவாக எடுத்துரைக்கின்றது. மங்கள வாழ்த்து பாடல், துன்பமாலை, வஞ்சனமாலை, வாழ்த்துக்காதை என்ற இசை பாடல் வகைகளும், ஆடல் இசை பாடல்களான காணல் வரி, வேட்டுவ வரி, ஊர் சூழ் வரி பாடல்களும், ஆய்ச்சியர் குன்றக்குறவை என்ற கூத்திசை பாடல்களும் மிகச் சிறப்பாக இந்நூலில் விளக்கப்பட்டுள்ளன. மேலும் சிலப்பதிகாரத்தில் குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இலி, விளரி, தாரம் என்னும் 7 வகை சுரங்களும் 103 பண்களும் குறிப்பிடப்பட்டுள்ளன. களப்பிரர் காலத்தில் வளர்ச்சி தடைப்பட்ட இசைத்தமிழ் காரைக்கால் அம்மையார் காலம் முதல் எழுச்சி பெற்றது. தேவார மூவர் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய மூவரும் 23 பண்களில் பாடல்கள் இசைத்தனர். ஞான சம்பந்தர் நாளும் இன்னிசையால் தமிழ் பிறப்பும் ஞான சம்பந்தன் என்று அழைக்கப்படுகின்றார். 4000 திவ்ய பிரபந்தத்தில் 24 பண்கள் அமைந்துள்ளன என்பர். கிபி 7ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த 1ஆம் மகேந்திரவர்மன் சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், கண்டம், சங்கிரணம் எனும் 5 வகை தாள வகைகளுள்
இறுதி தாளமாகிய சங்கீரணம் என்னும் தாள வகையை கண்டறிந்ததால் சங்கீர்ண சாதி என்று அழைக்கப்பட்டான். இவன் பேரனான ராசசிம்மன் இசைக்கருவிகளை இயக்குவதில் வல்லவன் ஆதலால் வித்யாசரர், ஸ்ரீ அயோத்தியா தம்புரு, வீணை நாரதர் போன்ற பட்டங்களால் பாராட்டப்பட்டான். பிற்கால சோழன் முதலாம் ராசராசன் தான் உருவாக்கிய தஞ்சை பெரிய கோயிலில் இசைத்தமிழ் அறிஞர்கட்கு மிகுந்த மானியம் வழங்கியமையை கல்வெட்டுகள் கூறுகின்றன. கிபி 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் 1000க்கும் மேற்பட்ட வண்ணங்களில் இசைப்பாடல்கள் பாடினார். இதே 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய சாரங்க தேவர் வடமொழியில் சங்கீத ரத்னாகரம் எனும் இசை நூல் இயற்றினார். வடமொழியில் தோன்றிய முதல் இசை இலக்கண நூல் இது என்று பாராட்டப்படுகிறது. சாரங்க தேவர் காஷ்மீரைச் சேர்ந்தவராக இருப்பினும் தமிழ் பண்களை விரித்து 278 நிறங்களாக்கினார். இந்நூலில் 52 தமிழ் பண்கள் உள்ளன. மதுரை நாயக்கர் காலத்தில் இந்நூல் மிகுந்த செல்வாக்கினை பெற்று இருந்தது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் வேங்கடமகி என்பவர் 72 மேலகர்த்தா ராகங்களை உருவாக்கி தான் எழுதிய சதுத்தண்டி பிரகாசிகை என்ற நூலில் விளக்கியுள்ளார். கன்னடத்தைச் சார்ந்த புரந்தரதாசர் சரளி வரிசை பாடுதலை அறிமுகப்படுத்தினார். சாரங்க தேவர், வேங்கடமகி, புரந்தரதாசர் என்ற கன்னட ஆந்திர இசை வல்லுநர்கள் செல்வாக்கால் தமிழ் இசை, கர்நாடக இசை என பெயர் பெற்றது. சீர்காழி முத்துத்தாண்டவர், அருணாசல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை என்ற சங்கீத மும்மூர்த்திகள் இசைத்தமிழ் துறையில் குறிப்பிடத்தக்கவர்கள். 1859 முதல் 1919 வரை வாழ்ந்த ஆபிரகாம் பண்டிதர் எழுதிய கர்ணாமிர்த சாகரம் என்ற மிக விரிவான 2 தொகுதிகள் அடங்கிய நூல் தற்கால தமிழ் இசையின் களஞ்சியமாக விளங்குகிறது. வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள், சங்கரதாஸ் சுவாமிகள், ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர், மதுர பாஸ்கரதாஸ் போன்றோர் இசைத்துறையில் தம் பெயர்களை பொறித்தவர்கள். தற்போது இசைத்தமிழ் பல சபைகளில் ரசிகர் கூட்டம் அலைமோதும் அளவிற்கு மிக வேகமாக வளர்ச்சியடைந்துள்ளது. இவ்வாறாக சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், பிற்கால சோழர் காலம், கிபி 13ஆம் நூற்றாண்டு, கிபி 17ஆம் நூற்றாண்டு போன்ற காலகட்டங்களில் தமிழகத்தில் இசைத்தமிழ் நன்கு வளர்ச்சி அடைந்தது. ராகம் என்பது தமிழ்நாட்டில்தான் முதலாக கண்டுபிடிக்க பெற்றதாகும். இசையறிவு என்பது நம் தமிழர்களுக்கு தொன்று தொட்டே இருந்திருக்கின்றது என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். அது மட்டுமா, தொலைக்காட்சி, சபைகள், கணினி, குறுந்தகடு, குறுவட்டுகள் மூலம் இசைத்தமிழ் சிறப்பான முறையில் வளர்ச்சி பெற்று வருகிறது. நம் தேமதுர தமிழிசை உலகின் அனைத்து திக்குகளிலும் சென்றடைந்து நம் புகழ் பரப்பி வருகிறது. மேற்கண்ட கருத்துக்களின் வாயிலாக இசைத்தமிழ் வரலாற்றின் குறிப்புகள் பற்றியும் அதனுடைய வளர்ச்சிகள் பற்றியும் நன்கு அறிந்து கொண்டோம். நன்றி.